கழுவுன இந்த காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். இப்படி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவும் போது தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க பூச்சி புழு எல்லாமே சாகும். இப்போது குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 மூடி திருவின தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, அது கூட 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம்.